வணக்கங்க. நம்ம பட்டுக்கோட்டை சந்தையில் முடக்கத்தான் விற்கிறீங்க. இந்த முடக்கத்தான் எந்த ஊர்லேருந்துங்க வந்து விற்கிறீங்க? கரம்பயமா? எவ்வளோண்ணா இதை எங்கேயா போய் பறிக்கிறீங்க? காட்டில் பறிக்கிறோம். காட்டில்? கரம்பயத்தில் எந்த காட்டில் பறிக்கிறீங்க? ஆத்துக்கார உரம்லாம் நல்லா விளையும். முடக்கத்தான்லாம் என்னென்னங்க செஞ்சு சாப்பிட்லாம்? வடை எல்லாம் வெடிச்சு விடலாம், கோயில் போடலாம், அடை ரொட்டி தோசை எல்லாம் செய்யலாம். ரஜா வைக்கலாம். என்னென்ன வியாதிங்க இதில் சரியாகும்? சரி போகும் ஜரம் எல்லாத்துக்கும் சரியாகும். பொதுவாக இன்றைக்கி வயசானவங்களுக்கு முட்டி வெளின்னு சொல்கிறாங்க. அது கலந்தாலும் நிச்சயமாக முடக்கத்தான் நல்லது. நம்ம இன்றைக்கு வந்து 50 வயது தாண்டிட்டாலே நம்ம இயற்கை உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கூட, மோடி அவங்க கூட எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இயற்கைக்கு மாறுங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு இருக்காங்க. இதுதான் சாப்பிட சொல்கிறாங்க. நல்ல வியாபாரம் போகுது. இல்லை இவ்வளோ மூலிகை வந்து இவ்வளோ காட்டில் போய் பறிக்கிறீங்க. எவ்வளோதுங்க கட்டு? 20 ரூபா. பாருங்கள் ஐயா, 20 ரூபாய்க்கு ஒரு தரமான மூலிகை தராங்க. நாம் என்ன பண்ணுறோம், 800 1000 ரூபாய்க்கு போய் ஆட்டுக்கறி அதையும் வாங்கிட்டு நம்ம சிரமப்படுறோம். எல்லாமே 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாக்கா காலை தெம்பு உடம்புமா 10 நாள் சாப்பிட்டாலும் தெம்பாயிரும். சித்த வைத்தியம். ஐயா உங்கள் வயசு என்னங்க? 70 வயது ஆகுது. இன்னைக்கு காட்டில் போய் அதிகாலையில் இதெல்லாம் பறிக்கிறீங்க. உங்கள் சின்ன வயசில் என்னென்னங்க சாப்பிட்டீங்க? இன்னைக்கு 3 வேளை இட்லி தோசை சாதம் சாப்பிட்றோம். சின்ன வயசில் காலையில் என்ன சாப்பிடுவோம்? கூழ் குடித்தோம். அப்போ கூழ் சாப்பிட்டீங்க. இப்போ வந்து டீ கடை, வடை, பஜ்ஜி, இட்லின்னு போயிட்டு தெம்பு குறைஞ்சி போச்சு. அப்போல்லாம் ஒரு வேளை தான் அரிசி உணவு சாப்பிடுவோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னென்ன கூழுங்க சாப்பிடுவோம்? கேப்பை கம்மங்கூழ்லாம் சாப்பிட்டோம். இன்றைக்கி பாருங்கள் காலையில் இட்லி தோசை டீ வடைன்னு போயிடுச்சு. இப்போ உள்ள இளைஞர்கள் இன்றைக்கி காலையில் இப்போ இது கூழ் இது சாப்பிட்றது இருக்கட்டும், காலையிலே சரக்கெல்லாம் போடுறாங்கல்ல. நிச்சயமாக ஐயா பாருங்கள், 70 வயசாகும். இன்றைக்கி இயற்கை மூலிகை குறைந்த ரேட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா தெம்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழணும்னா இயற்கை உணவு ரொம்ப முக்கியம். ஆமாம், நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாமானிய மக்கள் கூட 1000 2000 போய் அசைவ உணவுக்கு சாப்பிட்றோம். வாரத்துக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டா போதும், நல்லா தெம்பாக இருக்கலாம். சொல்லுங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாக்கா தெம்பாக இருக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஐயா 3 நாளைக்கு சாப்பிட்டா முடக்கத்தானை வந்து ஏதோ ஒரு உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப தெம்பாக இருக்குங்கிறாங்க. 3 ஜாமான் சேர்க்கலாம். முடக்கத்தான், முழுமைக்காய், தூதுவளை. நிச்சயமாக நம்ம இந்த பாருங்கள், நம்ம ஒரு 20 ரூபா தான் ஒரு 2 குடும்பம் சாப்பிட்லாம். இந்த 20 ரூபாய்க்கு நம்ம முடக்கத்தானை வாங்கி சாப்பிட்லாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். நாளைக்கு வருவீங்களா ஐயா? ஆமாம், நம்ம 1000 2000 ஆட்டுக்கறியையும் மாட்டுக்கறியும் இதையும் கோழிக்கறியும் வாங்கிக்கிறதுக்கு அழக இயற்கை மூலிகைக்கு மாறுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி விரத முறைகள்லாம் கார்த்திகை மாதம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இயற்கை உணவுகளை சாப்பிட்ணும். ஆனால் நம்ம இந்த மழை காலத்தில் கூட மீன் கறின்னு போய் வாங்கி சாப்பிட்டுட்டு உடல் உபாதையோடு நிற்கிறோம். எல்லாம் இயற்கைக்கு மாறுங்க. இயற்கை மூலிகைகள் சாப்பிடுறதுனால உரமெல்லாம் போடாது தானே? ஆமாம், எந்த உரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இயற்கை மூலிகைகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துடன் வாழுங்க. உங்களின் ஒருவன் ஐயா. உங்கள் பேர் என்னங்க? ஆறுமுகம். ஆறுமுகம் ஐயாவுடன் ஆதி மதனகோபால்.